அன்பானவர்களே, இந்த லெந்து நாட்களில் சிந்திக்க ஒரு சிறுகதை, ராஜாக்களும் ஆசாரிகளும் என்ற தலைப்பில். ஒரு பெரிய தொழிலதிபரை கர்த்தர் முழு நேர ஊழியத்துக்கு அழைத்து ஒரு கிராம சபை ஏற்படுத்தும்படி சொன்னார். அவர் ஆரம்பித்த சபையிலே வெறும் 20 விசுவாசிகள் தான். சபை வளராமல் இருந்தது. அந்த ஊழிய இருதயத்தை சோர்ந்து போக பண்ணினது. ஆண்டவரே, என் தொழிற்சாலையில் எத்தனையோ ஆயிரம் மக்கள் வேலை செய்தார்கள். எவ்வளவோ கோடி கூட நான் சம்பாதித்தேன். என்னுடைய பெரிய தொழிலை விட்டுவிட்டு என்னை முழு நேர ஊழியத்துக்கு வர சொன்னீரே, இந்த அற்பமான 20 பேரை மேய்க்கவா என்னை அழைத்தீர் என்று கேட்டார். அதற்கு கர்த்தர் சாந்தமாக, 20 பேரை மேய்க்க அல்ல, அவர்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் மாற்றும்படி உன்னை அழைத்தேன். இந்த 20 வெறும் கற்களை மாணிக்க கற்களாக மாட்டி காண்பிக்க உன்னை அழைத்தேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீணாக கல்வாரிய சிலுவையில் பாடுபடவில்லை. அன்பானவர்களே, வீணாக ரத்தம் சிந்தவில்லை, வீணாக சிலுவை சுமக்கவில்லை. அவ்வளோ பெரிய தேவன் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு இரத்தம் சிந்தின காரணமாய் இன்று நானும் நீங்கள் ராஜாக்களும் ஆசாரிகளும் மாறியிருக்கிறோம். நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் மாற்றுவதற்காக அவர் பாடுபட்டார். தன் இரத்தத்தை சிந்தி கொடுத்தார். ஆகவே தன் அப்போஸ்தலனாகிய யோவான் கர்த்தரை துதிக்கும் போது வெளிப்படுத்தினர் 1:6 பார்க்கலாம். தமது இரக்கத்தினாலே நம்முடைய பாவங்களாக நம்மை கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாக்கியிருப்பார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.